பலகீனம் பலகீனம் பல வழிகளில் பலகீனம். எங்கே பார்த்தாலும் பலகீனமாக இருக்கிறாட்ட நைட்டு படுத்துட்டு காலில் எழுந்திக்கும்போது ஒரு தலை அப்படி சுற்றுது, ஒரு படபடப்பு, ஒரு மயக்கம், கண் பார்வை மாலை 6 மணிக்குமே மங்கலாகுது, விட்டமின் சத்து குறைவா, பற்றாக்குறைவா, எல்லாமே நிறைய பேர் தெரியுது. நமக்கு உடம்பில் பலகீனமாக இருக்குது, திருமணம் செய்ய பயமாக இருக்குது, திருமணம் முடிஞ்ச தாம்பத்திய உறவில் பயமாக இருக்குது, செய்கிறதுக்கு பயமாக இருக்குது, தலைவலி அடிக்கடி வருது டாக்டர், முதுகு வலி வருது, கழுத்து வலி வருது, கால் வலி வருது, விரல் வலி வருது அப்படி சொல்லிட்டு ஒரு அதாவது பலகீனங்கள் இப்போ அதிகமான இரத்தப்போக்கு பெண்களுக்கு மாதவிடாய் 3 நாள் வர வேண்டிய மாதவிடாய் ஒரு 7 நாள் 10 நாள் என்ன ஆகும், உடம்பு ரொம்ப டயர்டாகி ஹைச்சிபி ஹீமோகுளோபின்லாம் டவுன் ஆயிரும். மாதவிடாய் மாதம் ஒழுங்காக வராமல் சில வரும்போது அதிகமாக வந்துடுது. அப்போ அதுவும் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்துது பெண்களுக்கு. ஹீமோகுளோபின் பற்றாக்குறைன்னு அயன் டெபிஷியன்சி. இப்போ ஆண் பெண் 2 பேருக்குமே பலகீனம் பல வழிகளில் ஏற்பட்டு அதனால் என்னாகுது, உடம்பு ஒரு நார்மலான சூழ்நிலையில் இருக்க மாட்டுது. அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னா நம்ம சத்தான ஆகாரங்கள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா உணவே மருந்தெல்லாம் உண்டு, ஆனால் அது பெரிய அளவில் நமக்கு அது பயனளிக்காது, ஓரளவு தான். அதனால் கவலைப்படாமல் சங்கடப்படாமல் மருந்துகளை சரியான டைமில் என்ன சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அதை பார்த்து மருந்து எடுத்து சரி பண்ணிக்கிறணும். அதை விட்டுட்டு நம்ம கவனிக்காம விட்டு வச்சிங்க, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக பின்னால் மாறிடும். உதாரணத்துக்கு எலும்புகளெல்லாம் வலிக்குது, ஆஃப்டர் டெலிவரி ஆன பிற பெண்களுக்கு ஜாயின்ட் பெயின் இருக்குது, கைகளில் கால்களில் மூட்டுகளில் வலி வருது. அப்போ கால்சியம் சத்து குறைவா ஒன்று. 2வது முதுகலி வருது, எலும்பு தேய்மானமா. அதிகமான லேபர் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. லேபர் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் கனமான பொருட்களை தூக்குறது, வெயிட்டான பொருட்களை தூக்கக்கூடிய இந்த கொத்தனார், இந்த மாதிரி பில்டிங் வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சம்மந்தப்பட்டவங்க எந்த வேலையிலே செஞ்சாலும் தலைக்கு அதிகமாக பாரம் கொடுக்கும்போது சில நேரங்களில் அந்த முதுகு எலும்புகள் பல்ஜாகும், தேய்மானம் ஆகலாம், பலகீனம் ஆகலாம், டிஸ்லொகேஷன் ஆகலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதற்கு வலிகள் வருஷம் ஃபுல்லாக ஆயுள் காலம் முழுக்க வர்ற மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே வேலையில் செய்யும்போது கூட கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக இருந்து வேலை செய்யணும்னு. 2வது சத்தான ஆகாரங்கள், சரியான நேரத்துக்கு உணவு இருந்தணும். தேவையில்லாமல் இந்த அசைவ உணவுகளில் அதிகமாக எடுக்காமல் கீரைகளை சேர்த்துடணும். டெய்லி பிரியாணி, டெய்லி மட்டனு, டெய்லி பீஃபு, டெய்லி சிக்கன் சாப்பிடணும் நிறைய பேர் இருக்காங்க டெய்லி. அது சில நேரங்களில் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தி உடம்பில் ஃபேட்டு, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுரும். கவனமாக இருங்க. பலகீனம் ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்கும் சார்ந்தது தான். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்து உடல் எடையை நம்ம பக்காவாக வயசுக்கு ஏற்ற வச்சுக்கணும். தூக்கத்தை சரியாக வச்சுக்கணும். தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை, அது ஒரு பலகீனமாயிரும். சர்க்கரை நோயினால் பலகீனம் ஏற்படலாம், வேலையின் பொருட்டு பலகீனம் ஏற்படலாம், மன அழுத்தத்தினால பலகீனம் ஏற்படலாம், பொருளாதார பிரச்சனை பலகீனம் ஏற்படலாம் என்பதை மறந்துடாங்க. இன்னொரு நேரில் சந்திப்போம். டாக்டர் ஜே. ஜான்சன். நன்றி. கோடம்பாக்கம்.